உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நடிகை கஸ்தூரி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னை குடும்பம் போல் பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றி, என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு நன்றி, அரசியல் வித்தியாசம் பாராமல் எனக்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி, என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி, ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி, புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி, எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. I would like to express my heartfelt thanks to my friends who are my family. I would like to thank my legal team. I would like to thank every political voice that rang in favor of me. I would like to thank all the public who wrote in social media for me. I would like to thank the people of Tamil Nadu for their stringent and solid love and support to me. More than all of them, నా కుటుంబ సభ్యులుగా ఉన్న తెలంగాణ ఆంధ్ర జనాలకి నేను నా మనస్ఫూర్తిగా కృతజ్ఞతలు చెప్పుకుంటున్నాను. And last but not the least, they say that you make a mountain out of a molehill. I went in as a molehill, I come out as a mountain, and they know who did that, and I thank them for that. Okay. Thank you. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், தற்போது நடிகை கஸ்தூரி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் பிரமாணங்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தி கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எழும்பூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சம்மன் அளிக்க சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு சென்ற போது நடிகை கஸ்தூரி வீடு போட்டப்பட்டிருந்த நிலையில் சென்னை தனிப்படை போலீசார் ஹைதராபாத்தில் வைத்து நடிகை கஸ்தூரியை கைது செய்தனர். தொடர்ந்து ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது. மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த திங்கட்கிழமை அன்று ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் கஸ்தூரி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. நேற்று விசாரணையின் போது கஸ்தூரியின் ஜாமீனுக்கு சென்னை காவல்துறை சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் எழும்பூர் நீதிமன்றம் கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. எழும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்தில் இருந்து முறையாக ஜாமீன் ஆணை பெறப்பட்டு புழல் சிறையில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை அடுத்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நடிகை கஸ்தூரி தற்போது சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தற்போது சிறையில் இருந்து வெளியே வரும் நடிகை கஸ்தூரி செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.